ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சிந்து பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படி டாக்டர் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம நிரூபிக்கிறது. 30 நாளில் நம்ம டாக்டர் எந்த தப்பும் பண்ணல அப்படிங்கிறத நிரூபிக்கல அப்படின்னா கண்டிப்பாக டாக்டரு அந்த ஸ்னேகா காலத்தில் தாலி கட்டி தான் ஆகணும். ஏன்னா ஊர்க்காரவங்க எல்லாருமே சேர்ந்து கட்ட வச்சிருவாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம சிந்துக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னாலுமே இல்லை சந்தோஷம்னா கூட நம்ம சிந்து பக்கத்தில் உள்ள அம்மன் கோவிலுக்கு போயிட்டு அம்மன் கிட்ட தான் அவங்களோட மனசில் உள்ள ஒட்டுமொத்த விஷயத்தையுமே சொல்லுவாங்க. ஸோ இது வரைக்குமே ரொம்பவே இக்கட்டான சுச்சுவேஷனில் கூட நம்ம அம்மன் நம்ம சிந்துக்காக நிறைய இடத்துல உதவி செஞ்சுருக்கு. ஸோ இப்போவுமே அவங்க அம்மனை தான் யோசிக்கிறாங்க, அதாவது நினைக்கிறாங்க. கடவுளே, எப்படியாவது நான் டாக்டர் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்துக்காரங்க முன்னாடி நிரூபிச்சே ஆகணும். அதுக்கு நீ தான் எனக்கு உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்து சாமிக்கிட்டலாம் வேண்டிக்கிறாங்க. ஸோ அப்போ தான் இங்கே நம்ம சிவா வராங்க. என்ன சிந்து, சமைச்சிக்கிட்டே பயங்கர யோசனையில் இருக்க போல், மிளகாத்தூளை அவ்வளோ அம்புட்டு வாரி கொட்டி வச்சுருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ டாக்டரே, என்ன நினப்பில் இருந்தனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி சிந்து, என்ன நினப்பில் இருந்தனே தெரியலன்னு சொல்கிற? நீ தானே ஏதோ ஒரு விஷயத்த ஆழமாக யோசித்து பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் டாக்டரே, அந்த ஸ்னேகா கிட்டேருந்து உங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுக்காக தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமாம் டாக்டரே, நீங்களும் அந்த ஸ்னேகாவும் தப்பான முறையில் இருக்கவே இல்லை, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் எந்த தைரியத்தில் அந்த ஸ்னேகா அதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது, மெடிக்கல் ரிப்போர்ட்டையுமே நான் கொண்டு வந்து காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் என்ன பண்ண போகிறானே எனக்கு ஒன்றுமே புரியல டாக்டரே. உங்கள் மேலே தப்பு இல்லைன்றதை நான் நிரூபிக்கணும். பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது டாக்டரே. 30 நாள் மட்டும்தான் எனக்கு டைம். அதுக்கு மீறி போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ஸ்னேகா கிட்டேருந்து உங்களை யாராலுமே காப்பாற்ற முடியாது. பஞ்சாயத்துக்காரவங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை அந்த ஸ்னேகாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க டாக்டரே. அதை மட்டும் என்னால் ஒரு நிமிஷம் கூட ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா என் டாக்டரு எனக்கு மட்டும்தான். என் டாக்டருக்கு எத்தனை பேர் போட்டியாக வந்தாலும் என் டாக்டர் மனசில் உள்ளது நான் தானே, நிறைஞ்சி நான் மட்டும்தானே இருக்கேன். டாக்டரே, எப்படியாவது அந்த ஸ்னேகா கிட்டேருந்து ஃபஸ்ட்டு தப்பிக்கணும். அதுக்கப்புறம் அன்னபூர்ணியை அத்தை என்னை மன்னிச்சு மருமகளாக ஏற்றுக்கணும். நெக்ஸ்ட்டு நீங்களும் நானும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு குட்டி குழந்தை பிறக்கணும். அந்த குட்டி குழந்தைக்காக நம்ம ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து செய்யணும். இப்படியெல்லாம் எம்புட்டோ விஷயம் இருக்குது டாக்டரே. இதெல்லாம் என்னைக்கு நடந்து நமக்கு எப்போ குழந்தை பிறந்து டாக்டரே, யோசித்து பார்க்கவே ரொம்ப ரொம்ப டைமாக எடுத்துக்குது. அப்போது இதெல்லாம் நடக்கிறதுக்கு நமக்கு வயசாயிடும் போல். என்ன பண்ணுறதுனே தெரியல டாக்டரே. எல்லாமே நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு நினச்சிக்க வேண்டியது தான். ஆனால் இந்த ஸ்னேகா கிட்டேருந்து முதல்ல தப்பிக்கணும் டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சிவா என்ன சிந்து, பயங்கர யோசனையிலேருந்து இப்போது எங்கெங்கேயோ கனவு காண ஆரம்பிச்சிட்ட போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிவா சொல்கிறாங்க. சரி டாக்டரே, நான் பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிந்து கோவிலுக்கு போகிறாங்க. ஸோ போகிற வழியில் அவங்க கால் தடுக்கி கீழே விழுந்துடுறாங்க. உடனே அதாவது பயங்கரமாக ரத்தம் வந்துடுது, பெரிய கட்டை விரல் இடிச்சுக்கிட்டு. ஸோ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஏன்னா வலி தாங்க முடியல அவங்களால. அதனால் பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஸோ அங்கே டாக்டரை பார்க்க முடியல, ஏன்னா டாக்டர்கிட்ட பேஷண்ட் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ க்யூ நிறையவே இருக்குது. எப்படி இம்புட்டு பேரையும் தாண்டி நம்ம போய் பார்க்குறது, ரத்தம் வேறு நிறைய கீழே போய்கிட்டே இருக்கே, ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்து நினைக்கிறாங்க. ஸோ சிஸ்டர்கிட்ட சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம சிந்து சொன்னதுமே சிஸ்டருமே சரிங்க, எமர்ஜென்சி தானே, நான் கண்டிப்பாக உங்களை உள்ளே கூட்டிகிட்டு போகிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. மேடம், ரொம்பவே அதாவது எமர்ஜென்சி, கொஞ்சம் பாருங்கள், ப்ளட்டு நிற்காமல் போய்கிட்டே இருக்குது, எங்கேயோ கால் தடுக்கி கீழே விழுந்திருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே டாக்டருமே சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் எய்டெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்குறாங்க. ஏங்க, கண்ணாடி கிளாஸ் உள்ளவே இருக்குங்க, இதை நீங்கள் கவனிக்கலையா? அதனால தான் நிறைய உங்களுக்கு பெயின் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதனால தான் ரத்தம் போய்கிட்டே இருந்திருக்கு. நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னவோ அதை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்துக்கு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்க்குறாங்க. ஸோ டேப்லெட், ஆயின்மெண்ட் இது எல்லாமே எழுதி கொடுக்குறாங்க. அதெல்லாம் வாங்கிக்கிட்டு இங்கே நம்ம சிந்து இப்போ தான் கிளம்புறாங்க. கிளம்ப போகிற நேரத்தில், அதாவது
ஹாஸ்பிட்டல் உள்ளவே தான் இருக்காங்க. அப்போ தான் இங்கே எதிரில் அதாவது வெளியே ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே வந்து ஸ்னேகாவோட அப்பாவும் வந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க எதுக்காக இங்கே வராங்க, இவங்கள்தே ஹாஸ்பிட்டல் இருக்குது, அப்புறம் எதுக்காக இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி எதுக்காகன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிந்து வந்து பின்னாடி கதவுல மறைஞ்சிக்கிறாங்க. ஸோ இங்கே ஸ்னேகாவோட அப்பாவும் வராங்க. என்ன டேட் இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஸ்னேகாவோட அப்பா இருந்துட்டு, இங்கே பாருமா ஸ்னேகா, அது எவ்வளோ கூட்டம் வேணாலும் இருக்கட்டும், நான் வந்திருக்கேன் அப்படின்னா நம்ம ஸ்பெஷலாக போயிட்டு பார்க்கலாம், அதுக்கான எல்லா ஏற்பாடும் நான் பண்ணி வச்சுட்டேன், ஏற்கனவே அப்பாயின்மெண்ட்டும் வாங்கி வச்சுட்டேன் ஸ்னேகா, நம்ம டைரெக்டாக போய் டாக்டரை பார்க்கலாம் ஸ்னேகா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமா அது டாக்டர்கிட்ட போகிறாங்க. டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour ஆகுது. என்ன இன்னுமே வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சிந்து வந்து எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கதவுக்கு பின்னாடி இருந்து ஒரு சிஸ்டர் வராங்க. ஏங்க என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்கே மறைஞ்சிக்கிட்டு, இங்கே பாருங்கள், உங்களை பார்த்தா எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, ஏதாவது குழந்தைய திருட வந்தீங்களா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் கேட்கவும் உடனே சிந்து இருந்துட்டு, ஐயோ அப்படியெல்லாம் நான் செய்ய மாட்டேங்க, நான் அது வந்து எனக்கு தெரிஞ்சவங்க இங்கே வந்திருக்காங்க, எனக்கு அடிபட்டிருக்குன்னு தெரிஞ்சால் என் அப்பா கிட்டலாம் சொல்லிடுவாங்க, என் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அதுக்காக தான் நான் மறைஞ்சிருக்கேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை, என் அப்பா அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேங்க, என் காலில் அடிபட்டது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி ஒரு வழியாக சமாளிக்கிறாங்க. சரிங்கம்மா, ரொம்ப நேரமெல்லாம் இப்படி மறைஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க, கேமராவில் அங்கே மேடமுக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அதுக்கப்புறம் எங்களை தான் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் சொல்கிறாங்க. சரிங்க நான் உடனே கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்கிறாங்க. என்ன இந்த ஸ்னேகாவும் அவங்க அப்பாவும் ஆளே காணோம், என்னவா இருக்கும், சரி ரொம்ப நேரமும் நம்ம இங்கே இருக்கிறது கரெக்டாக இருக்காது, அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்துடும், நம்ம குழந்தை திருட வந்திருக்கோன்னு சொல்லிட்டு போலீஸில் பிடிச்சி கொடுத்தாலும் பிடிச்சி கொடுத்துருவாங்க, நம்ம இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்து வந்து கிளம்பி வந்துடுறாங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து. ஸோ பயங்கரமாக யோசிக்கிறாங்க, அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சுக்கிட்டு எதுக்காக ஸ்னேகாவோட அப்பாவும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. ஏதாவது வந்திருக்கலாம், எதுக்கோ வந்திருக்காங்க, சரி நம்ம எதுக்காக அதை டீப்பாக யோசிக்கணுன்ற மாதிரி அதை கேர்லெஸ்ஸாக விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது அவங்களுக்கு, மெடிக்கல் ரிப்போர்ட்டை வந்து காட்டுறேன் அப்படின்ற மாதிரி பஞ்சாயத்தில் சொன்னாங்க இல்லையா, ஸோ அந்த விஷயம் ஞாபகம் வருது, ஏதோ ஒரு பிளானோடு தான் இவங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த விஷயத்தை இப்போவே நம்ம டாக்டர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருக்கு கால் பண்ணுறாங்க. அதாவது நம்ம சிவாவுக்கு கால் பண்ணுறாங்க. சிவாவுமே கால் அட்டன் பண்ணி, சொல்லு சிந்து, கோவிலுக்கு போகிறேன்னு சொன்னேன், கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. டாக்டரே அது எதுக்கு கேட்குற டாக்டரே, சரி கேட்கல விடு, ஐயோ டாக்டரே நான் சொல்லியே ஆகணும் டாக்டரே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் நான் கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லு சிந்து என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ தான் நம்ம சிந்து இருந்துட்டு கோவிலுக்கு போகிற வழியில் அடிபட்டது, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போனது, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்த இடத்துல ஸ்னேகாவோட அப்பாவையும் பார்த்த விஷயம்னு இது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஸோ நம்ம சிவாவுமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அவங்களதே ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, ஏன் அவங்க இங்கே வந்திருக்கணும், அதான் டாக்டரே நானுமே கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம சிவா இருந்துட்டு, இங்கே பாரு சிந்து, நீ கவலையே படாத, நம்ம அவங்க எதுக்காக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்கன்றதை நம்ம கண்டுபிடிச்சிருவோம், நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா சேர்ந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஸோ ஸ்னேகாவோட அப்பாவும் ஹாஸ்பிட்டலெல்லாம் பார்த்துட்டு கிளம்பி போயிட்டுருப்பாங்க. இப்போது இங்கே சாரி நம்ம சிந்துவும் சிவாவும் இப்போது அதே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இப்போது ஸ்னேகாவோட அப்பாவும் பேசுனதை எப்படியாவது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அந்த டாக்டர்கிட்ட விசாரிக்கிறாங்க, இவங்க 2 பேரும் எதுக்காக வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், பேஷண்ட்டுங்க நிறைய பேர் ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூனாலும் வருவாங்க, அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்களால் கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ உடனே இங்கே நம்ம சிவா இருந்துட்டு, நானுமே டாக்டர் தாங்க, தயவு செஞ்சு என்ன ஏதுன்னு சொல்லுங்கள், எனக்கு ஒரு விஷயம் தெரிய வரணும் அப்படின்ற மாதிரி என்னென்னமோ பேசி ஒரு வழியாக அந்த டாக்டர்கிட்ட கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, டாக்டருமே எங்கள் ஸ்னேகாவோட அப்பாவும் எந்த விஷயத்துக்காக வந்தாங்க அப்படின்றத சொல்லிடுறாங்க. ஸோ இதை கேட்டேங்க நம்ம சிந்துவும் சிவாவும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. டாக்டரே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய கேடி வேலை பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவுமே சொல்கிறாங்க. உடனே சிவா இருந்துட்டு அந்த டாக்டர்கிட்ட ஒரு சில விஷயத்த எல்லாமே பேசிட்டு ஒரு சில வீடியோ ஆதாரத்தை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு கிளம்பி வந்துடுறாங்க. ஸோ இன்னொரு சைடு இங்கே நம்ம ஸ்னேகா இருந்துட்டு அவங்க அப்பா கிட்ட, டேட் நான் நினச்ச மாதிரியே எல்லாமே நடக்க போகுது டேட், எல்லாமே
எல்லாமே நமக்கு சாதகமாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. எப்படியும் இது சிவா டாக்டர் எனக்கு தான், சிவா எனக்கு மட்டும்தான் டேட். அவர் கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு நான் எம்பிட்டு ஆசைப்படுறேன். அவர் மேலே உசுரவே வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் போயும் போயும் அந்த கேடுகெட்ட சிந்து, ஒன்றுத்துக்கும் உதவாத அந்த சிந்து தான் வேணும்னு சொல்லிட்டு ஏன் தான் இந்த சிவா இப்படி அடம் பிடிக்கிறானேன்னு தெரியல. டேட், எனக்கு சிவா கிடைச்சிருவாங்கல்ல டேட் அப்படி சொல்லிட்டு உடனேங்க அவங்க அப்பாவுமே, ஸ்னேகா கண்டிப்பாக உனக்கு கிடைச்சிருவாம்மா. இங்கே பாரு, சின்ன வயசுலேருந்து என்கிட்ட நீ என்ன கேட்டாலும் நான் அப்போவே அடுத்த செகண்டே வாங்கி கொடுப்பேன். என்ன ஒன்று, அந்த சிவாவை தான் உனக்கு என்னால் கல்யாணம் பண்ணி வைக்க முடியல. நம்மளும் எத்தனையோ வழியில் போராடிக்கிட்டு இருக்கோம். இப்போ கடைசியாக ஒரு வழியை நம்ம ஒரு ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்துருக்கோன்னு கூட சொல்லலாமா. கண்டிப்பாக இது மூலமாக நம்ம நினச்சதை அடைஞ்சிருவோம். நீ எதை நினச்சி கவலைப்படாத ஸ்னேகா. பணம், சொத்து, பத்துன்னு இது எல்லாமே நம்மக்கிட்ட எக்கச்சக்கமாக நிறைஞ்சி இருக்கிறப்போ உனக்கு பிடிச்சது, நீ ஆசைப்பட்டவங்க உனக்கு கிடைக்காம இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது ஸ்னேகா அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. டேட், கண்டிப்பாக இந்த டைம் நான் இதில் தோற்று போகவே மாட்டேன் டேட். சிவா எனக்கு தான். அந்த சிந்து கிட்டேருந்து கண்டிப்பாக நிரந்தரமாக நான் அவனை பிரிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அன்னபூர்ணி ஆண்டி ஒரு பிளான் போட்டு வச்சுருக்காங்களே, அன்னபூர்ணி ஆண்டியோட பிளானையுமே நான் உடைக்கிறேன் டேட் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சிந்து நம்ம ஸ்னேகா பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. எப்படியோ நம்ம சிவாவை நம்ம பக்கம் நம்ம வழிக்கு கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு சைடு அன்னபூர்ணி ஹாலில் உட்காந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. ஆறுமுகம் இருந்துட்டு, அம்மா என்னம்மா நீயும் பஞ்சாயத்து முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுலேருந்து அழுதுகிட்டே தான் இருக்க. இப்படி அழுதுகிட்டே இருந்த அப்படின்னா உன் உடம்பு என்னத்துக்குமா ஆகுறது? ஏற்கனவே உனக்கு உடம்பு முடியலல்ல, தயவு செஞ்சு அழுகாதம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. உடனேங்க நம்ம பைரவி இருந்துட்டு, ஆமா அத்தை, தயவு செஞ்சு அழுகாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க டைம்லேயே இங்கே சிவாவும் சிந்துவும் வராங்க. ஸோ இவங்க 2 பேரும் ஒன்றா வரதை பார்த்தேன் இங்கே நம்ம இது அன்னபூரணிக்கு பயங்கரமாக கோவம் வருது. சிவா, எதுக்காகடா அந்த சிந்து கூட ஒன்றா ஊரை சுற்றிக்கிட்டு இருக்க? இங்கே பாருடா, அந்த சிந்து உனக்கு பொருத்தமானவ இல்லை, உனக்கு தகுதியானவ கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் அவளை ஒதுக்கி வச்சுருக்கேன். தயவு செஞ்சு நீயும் அவகிட்டேருந்து ஒதுங்கியே இரு சிவா. இங்கே பாரியா, எல்லாமே இந்த பெரியம்மாவும் நல்லதுக்காக மட்டும்தான் சொல்லுவேன். அன்னைக்கு பொய் சொல்லி கல்யாணம் பண்ண சிந்து அவளோட சுயநலத்துக்காக எத்தனை பேரோட வாழ்க்கை கெடுத்தா. நாளைக்கு உன் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறப்போ அவளுக்கு தனக்கு ஒரு விஷயம் நடக்கணுன்றதுக்காக, தன்னோட சுயநலத்துக்காக உன்னை கொண்டு போகிறதுக்கு கூட அவள் அஞ்ச மாட்டாயா? தயவு செஞ்சு அவகிட்ட பேச்சுவார்த்தையை வச்சுக்காதியா சிவா அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம். இதை கேட்ட சிந்து ரொம்பவே நொறுங்கி போயிடுறாங்க. அத்தை, நீங்கள் நினைக்கிற அளவுக்கெல்லாம் ரொம்ப மோசமானவெல்லாம் கிடையாது. நான் டாக்டர் மேலே சின்ன வயசுலேருந்தே ஆசைப்பட்டேன். அவங்கள உயிருக்கு உயிராக நேசித்தேன். அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் பொய் சொன்னேன். பொய் சொன்னதுக்கு காரணம் எல்லாரோட வாழ்க்கையும் கெடணுன்றதுக்காகலாம் கிடையாது. நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை நான் அமைச்சிக்கணும்னு மட்டும்தான் நினச்சினே தவிர, நான் சொன்ன பொய்யால் பைரவியோட வாழ்க்கை, ஆறுமுகத்தோட வாழ்க்கைன்னு இவங்க எல்லாரோட வாழ்க்கையும் கேள்விக்குறியாகும்னு நான் கொஞ்சம் கூட கனவுல கூட நினச்சி பார்க்கல அத்தை. என்னை நோவடிக்காதீங்க. அதாவது தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசி நீங்கள் நினைக்கிற அளவுக்கெல்லாம் அந்த அளவுக்கு நான் மோசமே இல்லை அத்தை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் வாயை மூடுடி, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? நீ ஒரு நம்பிக்கை துரோகி தானே. உன் மேலே நான் எம்பிட்டு பாசம் வச்சுருந்தேன், எம்பிட்டு நம்பிக்கை வச்சுருந்தேன். ஒட்டு மொத்தத்தையுமே கண்ணாடி கீழே போட்டு நொறுங்குற மாதிரி என் நம்பிக்கை எல்லாத்தையும் உடைச்சிட்டுலடி. இங்கே பாரு, நீ என்ன தான் பூசி முழுக்கி பேசினாலும் நான் கண்டிப்பாக உன்னை நம்பவே மாட்டேன். ஏற்கனவே நான் உன்னை நம்பி ஏமாந்தது எல்லாமே போதும்டி அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம அதாவது அன்னபூர்ணி வந்து சொல்கிறாங்க. ஸோ இங்கே சிந்துக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது, பயங்கரமாக அழுகுறாங்க. ஸோ நம்ம சிந்துக்கு எத்தனை வகையில் தான் பிரச்சனை. அன்னபூரணியும் ஒரு பக்கம் கொடுமை, அதையும் தாண்டி இந்த மகா அடிக்கடிக்கு வந்து நீ இந்த வீட்டில் இருக்க மாட்டே, சிவா கூட ஒன்றும் சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படி இப்படின்னு அவங்க ஒரு பக்கம் செலிவண்டு மாதிரி தொல்லை. இன்னொரு சைடு இந்த ஸ்னேகா வேற சிவா கிட்டேருந்து நிரந்தரமாக பிரிக்கிற இந்த சிந்துவை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி 4 பக்கமும் நம்ம சிந்துக்கு அடி மேலே அடி விழுந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த எல்லா அடியையும் அவங்க எப்படி தாங்குறாங்க, எல்லாத்துலேயுமே அவங்க எப்படி ஜெயிச்சு வராங்க அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், அவங்களுக்கு துணையாக இருக்கிறது நம்ம அம்மன் தான். ஸோ சாமியோட அருளால் தான் இப்போது நம்ம சிந்து வந்து ரொம்ப தைரியமாகவும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ தான் கஷ்டத்தை அந்த கடவுள் கொடுத்தாலும் நல்லவங்களை கைவிட மாட்டாங்க அப்படின்றது சிந்து விஷயத்தில் நம்ம நிறைய இடத்துல பார்க்கலாம். ஸோ அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் கண்டிப்பாக கடைசியில் நம்ம சிந்துவுக்கு கை கொடுத்து அந்த கடவுள் தூக்கி விடுவோன்றது தான் 100க்கு 100 உண்மை. ஸோ எத்தனை பேர் நம்ம சிவா கிட்டேருந்து சிந்துவை பிரிக்கணும்னு நினச்சாலும்
கண்டிப்பாக அந்த கடவுள் வந்து அதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் என்ன நடந்தாலும் நம்ம சிந்துவும் சிவாவும் தான் ஒன்று சேர்ந்து வாழ போகிறாங்க. என்ன ஒன்று, பல போராட்டங்களை தாண்டி தான் அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழணுன்றது அவங்களோட தலையெழுத்து போல். எப்படி இருந்தாலும் அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. ஸோ இன்னொரு சைடு இங்கே ஸ்னேகா இருந்துட்டு அவங்க அப்பா கிட்ட, அப்பா டெஸ்ட் ரிசல்ட்டுமே வந்துட்டுருக்கோம், ஸோ நம்ம அதை வாங்கிக்கிட்டு நம்ம பஞ்சாயத்தை கூட்டிடலாம்ப்பா, 2-3 நாள் ஆயிடுச்சுல்ல அப்படி சொல்லிட்டு. சரிம்மா ஸ்னேகா, வாம்மா, நான் ஊர் தலைவருக்கு எல்லாருக்கும் கால் பண்ணி சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ ஊர் தலைவர்கிட்ட இருந்து இங்கே நம்ம அன்னபூர்ணிக்குமே கால் போகுது. ஸோ அன்னபூர்ணி ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. எங்கே இந்த ஸ்னேகா சிவாவை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாளோன்ற பயம் பதட்டம்னு அவங்க மனசுக்குள்ளே அதிகமாகிக்கிட்டே இருக்குது. உடனே இங்கே அப்போ தான் சிவா வந்து ஆஃபீஸ்க்கு, அதாவது எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. சிவா, ஊர் தலைவரை அண்ணன் ஃபோன் பண்ணியிருந்தாரு, நம்ம இப்போ எல்லாருமே பஞ்சாயத்தில் போய் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னம்மா சொல்கிற, என்ன பெரியம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாய்யா, இப்போ தான் எனக்கு ஃபோன் வந்திருந்தது, அந்த ஸ்னேகா பஞ்சாயத்தை கூட்டிட்டாளாம்யா, அவள் என்ன ஆதாரம் கொண்டு வந்திருக்காளோ என்னமோ தெரியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. பெரியம்மா, நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க பெரியம்மா, அவள் மேலே என்னுடைய சுண்டு விரல் கூட படல பெரியம்மா, அப்படி இருக்கிறப்போ அவளால் என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக எதுவுமே பண்ண முடியாது பெரியம்மா, நம்ம தைரியமாக இருப்போம், கான்ஃபிடெண்ட்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே சிந்துவுமே அதாவது ரொம்ப தைரியமாக இருக்காங்க. ஏன்னா ஸ்னேகாவை பற்றின ஒரு வீக்னஸ் பாயிண்ட் ஒன்று அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதை வச்சு எப்படியாவது நம்ம அந்த பஞ்சாயத்தில் வின் பண்ணிடணும், ஜெயிச்சிடணும், அந்த ஸ்னேகாவை தோக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிந்து வந்து நினைக்கிறாங்க. ஸோ இப்போது சிவா இருந்துட்டு அன்னபூர்ணிக்கு ஆறுதலுக்கு சொல்லி அங்கேருந்து எல்லாருமே பஞ்சாயத்துக்கு கிளம்பி போகிறாங்க. ஸோ இங்கே ஊர் பஞ்சாயத்துக்காரவங்க, சொல்லுமா ஸ்னேகா, ஏதோ ஆதாரம் கொண்டு வந்திருக்குன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க ஐயா, கொண்டு வந்திருக்கேன், இதோ பாருங்க அப்படி சொல்லிட்டு அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா சிவாவும் ஸ்னேகாவும் ஒன்றா இருந்ததுக்கான மெடிக்கல் ரிப்போர்ட். ஸோ அதில் பாசிட்டிவ்னு தான் காட்டுது. இப்போது அதை பார்க்குறாங்க, படித்து பார்த்துட்டு ஊர் தலைவருங்க பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னப்பா சிவா, இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டில் நீயும் ஸ்னேகாவும் இப்போ ரீசண்டாக கூட ஒன்று சேர்ந்து வாழ்ன மாதிரி, ஒன்றா இருந்த மாதிரி தானே ரிசல்ட்டில் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே எங்கள் அன்னபூர்ணி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இல்லை இல்லை, இதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன், என் புள்ள சிவா இப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான், அவள் ஏதோ ஒரு ஃப்ராடு வேலை பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி வந்து சொல்கிறாங்க. ஸ்னேகா இருந்துட்டு, போதும் நிறுத்துங்க ஆண்டி, என்ன நீங்கள் விட்டால் ஓவராக பேசிட்டு போகிறீங்க, நான் என்ன ஃப்ராடுக்காரியா, நான் எதுக்காக ஃப்ராடு பண்ண போகிறேன், எந்த ஒரு பொண்ணாவது இப்படி நடக்காத ஒன்றை ஊர் முன்னாடி, அதுவும் இந்த விஷயத்தில் போயிட்டு யாராவது போய் சொல்லுவாங்களா? இங்கே பாருங்கள், நான் போய் சொல்லவே கிடையாது, சிவாவும் நானும் ஒன்றா இருந்தது உண்மை, தயவு செஞ்சு இந்த ரிப்போர்ட்டை ஆதாரமாக எடுத்துக்கிட்டு இன்றைக்கி இந்த நிமிஷமே என் காலத்தில் சிவாவை நீங்கள் தான் தாலி கட்ட சொல்லணும், எங்களோட கல்யாணத்தை நீங்கள் தான் நடத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு ஊர் தலைவர்கிட்ட கேட்குறாங்க. உடனே ஊர் தலைவருங்க இருந்துட்டு, இங்கே பாருமா ஸ்னேகா, கொஞ்சம் பொறுமையாக இருமா, நீ சொன்ன மாதிரி மெடிக்கல் ரிப்போர்ட்டை கொண்டு வந்து கொடுத்துருக்க, ஸோ அதிலுமே பாசிட்டிவ்னு வந்திருக்கு, அவங்க சைட்லேருந்து என்ன ஆதாரம் கொண்டு வந்திருக்காங்க, என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ஸ்னேகா இருந்துட்டு, அவங்களால என்ன பண்ணிட முடியும், சரிங்க ஐயா, அதுக்கும் எனக்கு சம்மதம் தான், அவங்களால எப்படி ஃபேக்குன்னு இதை நிரூபிக்க முடியும், கண்டிப்பாக முடியவே முடியாது, ஏன்னா இது ட்ரூ, இது உண்மை, இது உண்மையாக இருக்கிறதுனால யாராலும் இன்னும் பண்ண முடியாது, நான் இதில் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன், சரிங்க ஐயா, எப்படியோ ஒன்று எனக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா ஓகே தான் அப்படி சொல்லிட்டு. இப்போது இங்கே ஊர் பஞ்சாயத்துக்காரங்க இருந்துட்டு, ஏமா சிந்து, நீ அன்னைக்கு வாக்கு, அதாவது சவால் விட்டேலம்மா, அதாவது அவங்க 2 பேருக்குள்ளே எந்த தப்பும் நடக்கலை, சிவா ரொம்ப ரொம்ப நல்லவர், அதுக்கான ஆதாரத்தை நான் எப்படியாவது நிரூபிக்கிறேன், கொண்டு வரேன்னு சொல்லிட்டு நீ சொன்ன இல்லைம்மா, அதுக்கான ஆதாரத்தை கொண்டு வந்திருக்கியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாய்யா, நான் கொண்டு வந்திருக்கேன், இந்த ஸ்னேகா ஃப்ராடு 420ன்றத நாங்கள் இந்த நிமிஷம் இப்போது வீடியோ ஆதாரமாக அதை நிரூபிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சிவா கிட்ட, டாக்டரே நிரூபிச்சிடலாமா டாக்டரே, ஓ சிந்து பட்டே கிளப்பு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம சிந்துவுமே எல்லார் முன்னாடியுமே வந்து நின்று, இதோ இந்த ஃபோனில் இந்த ஸ்னேகாவும் ஸ்னேகாவோட அப்பாவும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு
அந்த டாக்டர்கிட்ட ஃபேக்காக ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி கொடுக்க சொல்லி, அதுவும் மிரட்டி கொடுக்க சொல்லி சொன்னது எல்லாமே இதில் வீடியோ ஆதாரமாக பதிஞ்சிருக்கு. இதை பாருங்கள் பெரியவரே அப்படின்னு சொல்லிட்டு ஊர் தலைவர்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு பயங்கரமாக அவங்க ஷாக் ஆகுறாங்க. என்னம்மா ஸ்னேகா, இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவராக தெரியலையா? இப்படி ஒரு புருஷன் பொண்டாட்டியை பிரித்து வேறொருத்தரையோட புருஷனை தன்னோட புருஷன் ஆக்கிக்கணுன்றதுக்காக இவ்வளோ கீழ்த்தலமாக இறங்கி நீ பேசுவியாம்மா? சி, உன்ன மாதிரி ஒரு பொண்ணை இந்த ஊர் உலகத்தில் நாங்கள் எங்கேயுமே பார்த்ததில்ல. இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறம்மா நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக் ஆகுறாங்க இங்கே ஸ்னேகா. ஐயோ, எப்படி இவங்களுக்கு எப்படி தெரியும்? நானும் அப்பாவும் போயிட்டு மெடிக்கல் ரிப்போர்ட்டை ஃபேக்காக ரெடி பண்ண விஷயம் இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ச்சே, ஐயோ ஸ்னேகா, இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்துட்டே நீ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா வந்து மனசுக்குள்ளே தன்னைத்தானே திட்டிக்கிறாங்க. ஸோ எதுவுமே பேச முடியாமல் ஊர் முன்னாடி தலகுனிஞ்சு நிற்கிறாங்க இங்கே ஸ்னேகா. இப்போ தான் நம்ம அன்னபூர்ணிக்கு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குது. தன்னோட பிள்ளை மேலே எந்த ஒரு குற்றமும் இல்லைன்னு சொல்லிட்டு சிந்து நிரூபித்ததுக்கப்புறம் தான். ஸோ எங்கள் சிந்து இருந்துட்டு, இங்கே பாருங்க ஐயா, தயவு செஞ்சு இந்த ஸ்னேகாவை இங்கேருந்து துரத்தி விடுங்க. துரத்தி விடுறத விட இவளுக்கான தண்டனையை நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா எந்த ஒரு பொண்ணுமே இனிமே யார் மேலேயுமே செய்யாத தப்பை செஞ்சதாக சொல்லி ஃபேக்காக யாருமே பேசக்கூடாது. அந்த அளவுக்கு இவங்களுக்கு நீங்கள் தான் தண்டனை கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் இந்த ஸ்னேகா என் புருஷன் விஷயத்தில் தலையிடவே கூடாது. நானும் என் புருஷனை தான் ஒன்று சேர்ந்து வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிந்து வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போது ஊர் பெரியவங்களுமே, சரிம்மா சிந்து, நீ உண்மையை நிரூபிச்சிட்ட. ஸோ அதனால் நீயும் சிவாவும் தான் ஒன்று சேர்ந்து வாழணுன்றத இந்த ஊர் பஞ்சாயத்து சொல்லுது. அதே சமயம் பொய்யா நடந்துக்கிட்ட இந்த ஸ்னேகாவை சரியான தண்டனை கொடுத்து அவளை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே முடிவெடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஸ்னேகா இருந்துட்டு, ஐயோ என்னங்க நீங்கள், நான் எதுக்காக ஜெயிலுக்கு போகணும்? நானும் சிவாவும் உயிருக்கு உயிராக 2 வருஷம் லவ் பண்ணியிருக்கோம். அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? இங்கே பாருமா, அதெல்லாம் ஓகே தான். அது வரைக்கும் தானே நீ விஷயத்த பேசியிருக்கணும். இவர் என் கூட இருந்தார், தனிமையில் இருந்தார், நாங்கள் 2 பேரும் ஒன்றுமா இருந்தோம், புருஷன் பொண்டாட்டியாக வாழ ஆரம்பிச்சிட்டோன்னு சொல்லிட்டு இப்படி இருக்கிற இல்லாத எல்லா பழியையும் தூக்கி அந்த சிவா மேலே போட்ட இல்லை, அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஊர் முன்னாடி அவமானமாக இருந்திருக்காதா? நீ பண்ணியிருக்கிறது மிகப்பெரிய தப்புமா. அதுக்கான தண்டனையை நீ அனுபவிச்சு தான் ஆகணும். ஏப்பா, நம்ம ஊர் போலீஸுக்கு சஞ்சய்க்கு கால் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே அன்னபூர்ணியுமே, பைரவி சஞ்சய்க்கு கால் பண்ணு பைரவி அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க அத்தை, இதோ இப்போவே கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ சஞ்சயுமே போலீஸ் ஜீப் எடுத்துக்கிட்டு இங்கே ஊர் பஞ்சாயத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ ஸ்னேகா பயங்கரமாக பயந்து நடுங்குறாங்க. டேட், எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க டேட். ஐயோ, நம்ம இப்படி மாட்டிப்போன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல டேட். நான் சிவாவை உண்மையாகவே தானே டேட் லவ் பண்ணுறேன். அவன் எனக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு வேலையவே பார்த்தேன். இதை யாருமே ஏன் டேட் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. தயவு செஞ்சு என்னை யாருமே ஜெயிலுக்கு அனுப்பிடாதீங்க. நான் இது சிவா கூட ஒன்று சேர்ந்து வாழணும். அவரை நான் 2 வருஷம் உயிராக நேசித்தேன். அதனால தான் நான் இப்படி ஒரு பொய்யா ஃபேக்காக ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணேன். மற்றபடி சிவாவோட வாழ்க்கை கெடுக்கணுன்றதுக்காகலாம் நான் இப்படி பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஊர் தலைவருங்க, என்னம்மா நீ அப்பப்போ மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்க? எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு என்ன இளைச்ச வாங்க மாதிரி இருக்கா? இங்கே பாருமா, நீ பொய் சொல்லியிருக்க, ஃபேக்காக ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணியிருக்க. இதுக்கெல்லாம் எவ்வளோ தைரியம் வேணும்? ஒருத்தவங்களை இப்படி தான் அவமானப்படுத்துவியா, அசிங்கப்படுத்துவியா? உனக்கு வந்தால் அது ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் அது நான் தக்காளி சட்னியம்மா. இங்கே பாருங்கள் சஞ்சய் சார், இவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சஞ்சயுமே இந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் விட்டு வைக்கவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் வெளியே விடவே கூடாது. இனிமேல் நீ ஜெயில் களி தான் சாப்பிட்ணும், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே போலீஸ்கிட்டேருந்து நம்ம ஸ்னேகா வந்து தப்பிச்சு ஓட பார்க்குறாங்க. உடனே இங்கே நம்ம போலீஸ் வந்தது, சஞ்சய் வந்து லேடிஸ் போலீஸுமே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்கள வந்து போய் பிடிக்க சொல்கிறாங்க. இங்கே ஸ்னேகா வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கவும் அவங்க வந்து போய் பிடிக்கிறாங்க. இந்த லேடி போலீஸ் எல்லாரையுமே அப்படியே நூக்கி தள்ளிட்டு ஓடுறாங்க. ஸோ உடனே இங்கே நம்ம சஞ்சய் ரொம்பவே வேகமாக ஓடி போயிட்டு இங்கே ஸ்னேகாவோட கையை பிடிச்சி விலங்க மாட்டி தரன்னு இழுத்துட்டு வராங்க. என்னை விடுங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு, வாடி, நீ பண்ண தப்புக்கான தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். எல்லாரும் முன்னாடியும் சிவாவையும் சிந்துவையும் அவமானப்படுத்திருக்கல, அதுக்கான அவமானத்தை நீயும் படணும்ல. அப்போ தானே இப்படி ஒரு தப்பை நீ பண்ண மாட்ட. ஒரு புருஷன் பொண்டாட்டியே பிரிக்கணும்னு இனிமேல் நீ நினைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சஞ்சய் வந்து ஸ்னேகாவை அப்படியே தரன்னு
திடீர்னு பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. இப்போது ஸ்னேகாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ நம்ம சிந்துக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. உடனே அன்னபூரணி வந்து சிந்து உன்னால் தான் இன்றைக்கி என் பிள்ளை கலங்கம் இல்லாமல் இன்றைக்கி ஊர் முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்கிறான் அப்படின்னா அதுக்கு காரணமே நீ தான் சிந்து. ரொம்ப நன்றி சிந்து அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ அத்தை எதுக்காக அத்தை பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு சிந்து, இது என் பையனை நீ ஊர் முன்னாடி அவமானப்பட விடாமல் காப்பாற்றினதுக்கு மட்டும்தான். மற்றபடி உன்னை நான் என் மருமகளாகவோ இல்லை உன்னை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டதாவோ நீ எதுவுமே நினைக்கவே கூடாது சரியா. அதாவது உனக்கு ஒரு நன்றி சொல்லணும்னு தோணுச்சு அவ்வளோதான். சிவா வாயை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவா கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ இங்கே நம்ம சிந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, அத்தை கண்டிப்பாக உங்களோட மனசு மாறும் அத்தை, அதுக்காக நான் எத்தனை நாள் வேணாலும் வெயிட் பண்ணுவேன். கண்டிப்பாக என் மனசை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மருமகளாக ஏற்றுப்பீங்க. நானும் டாக்டரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வோம். அதுக்கான நேரமும் காலமும் வரதான் போகுது அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இங்கே நம்ம சிவா மனசில் சிந்து இன்னுமே மிக மிக ஆழமாக பதிஞ்சிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ எல்லார் முன்னாடியும் தன்னோட மானத்தை காப்பாற்றின சிந்துவை என்றைக்குமே நம்ம கைவிடக்கூடாது. அவளுக்காக எப்போவுமே நம்ம துணை நிற்கணும். அவளை யாருக்காகவும் எந்த நிமிஷத்துலையுமே எந்த நொடியிலையுமே அவளை நாம் கஷ்டப்படுத்திடவே கூடாது. அவளுக்கு எப்போவுமே உறுதுணையாக இருக்கணும்.